சதுரங்கம் நிகழ்ச்சியில் மூடு லண்டன் நகரிலிருந்து மனநல மருத்துவர் AEDU UK கிங்ஸ்டன் தமிழ் கலாச்சார அமைப்பின் அறங்காவலர் டாக்டர் அமிர்தலிங்கம் பகீரதன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். டாக்டர் அமிர்தலிங்கம் பகீரதன் அவர்கள் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களது புதல்வர் ஆவார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்தை வழமை போல எமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் எடுத்து வருகின்றார். வணக்கம், இருவருக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் டாக்டர் அமிர்தலிங்கம் பகீரதன் அவர்களே. வணக்கம் சாந்தன். ராஜ். வணக்கம். வணக்கம். ராஜ், நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் சந்திப்பு அரங்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள். நான் பிற்பகுதியில் உங்களோடு இணைந்து கொள்கிறேன். நன்றி நன்றி சத்யபாலன். முதற்கண் பகீரதன் அவர்கள் இம்முறை யாழ்ப்பாண நகரிலிருந்து எங்களுடன் இணைந்து கொண்டிருந்தார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் மறைந்த தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய நினைவு சம்பந்தமாக இன்று உங்களுடன் கலந்துரையாடலாம் இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான ஊடாட்டங்கள், அனுபவங்களை பற்றி எங்களுக்கு நேர்களுக்கு அறியப்படுத்த விரும்புகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது மாவை சேனாதி ராஜா எங்களுடைய ஆளுமையை எப்பொழுது நீங்கள் அறிந்தீர்கள்? அது மட்டுமல்லாமல் எப்பொழுது நீங்கள் நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது? அவருக்கும் உங்களுக்கும் மேலான நெருக்கம் எவ்வாறு இருந்ததை பற்றி எங்கள் நேயர்களுக்கு அறிய தருவீர்களா? ஆரம்பத்தில் நான் முதலாக மாவை சேனாதி ராஜா அவர்களை சேனாதி அண்ணா என்றே நான் குறிப்பிடுவேன். அவர்களை நான் சந்தித்தது 1966 67ஆம் ஆண்டுகளாக இருக்கும். அப்பொழுது எனக்கு 7 அல்லது 8 வயசாக இருந்தது. தமிழரசு கட்சி பொதுச்சபை கூட்டம் 2ஆம் குறுக்கு தெருவில் இருந்த தமிழரசு கட்சி தலைமை காரியாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அதில் அவர்கள் பங்களிப்பார்கள். அந்த இடத்தில் நான் ஒரு கரையில் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருப்பேன். அப்பொழுது அந்த கூட்டங்களில் அவர் இளைஞராக கலந்து கொண்டிருந்தார். அவருடன் புங்குடுதீவை சேர்ந்த திருநாவுக்கரசு அண்ணா, இன்னும் பல பேர் கலந்து கொண்டார்கள். அவர்கள் பெயர்கள் எனக்கு இப்பொழுது ஞாபகம் இல்லை. ஆனால் திருநாவுக்கரசு அவர்களை ஞாபகம் இருக்கிறது. என்றால் அவர் பின்னாளில் சர்வோதயத்துடன் வேலை செய்திருந்தார். தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகிய பின்னர் அவர் சர்வோதய அமைப்புடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் நான் முதலாக அண்ணன் சேனாதி ராஜா அவர்களை சந்தித்திருந்தேன். அதில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அப்பொழுது தமிழரசு கட்சி பொதுச்சபை கூட்டம் அல்லது சென்ட்ரல் கமிட்டி கூட்டம் நடைபெறும் பொழுது விவாதங்கள் மிகவும் காரசாரமாக நடைபெறும். அதுவும் அந்த நேரத்தில் திரு வானா நவரத்தினம் அவர்களை கட்சியிலிருந்து தொடர்ந்து அவரை வைத்திருப்பதா அல்லது அவரை நீக்குவதா என்ற ஒரு பெரிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அடையாள அட்டை சட்டத்துக்கு எதிராக அவர் வாக்களித்திருந்தார், கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி. அப்பொழுது அந்த நேரத்தில் இப்படி ஒரு விவாதம் மிகவும் பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் எல்லோரும் மிகவும் கொதிப்படைந்து பேசுவார்கள். தந்தை செல்வா, என்னுடைய அப்பா அவர்கள், திரு அமிர்தலிங்கம் அவர்கள் எல்லோரும் ஒரு பக்கத்தில் இருந்த பொழுது, அவர்கள் பொதுச்சபையில் சென்ட்ரல் கமிட்டியில் இருந்த பொழுது மிகவும் காரசாரமாக எனது தந்தை செல்வாவை எல்லாம் எதிர்த்து விவாதிப்பார்கள். இப்பொழுது தமிழரசு கட்சியில் நடக்கும் விவாதங்களை பார்க்கும் பொழுது இது முற்று முழுதாக வித்தியாசமான நிலைமை. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வளவுதான் பேசினாலும் உணவு நேரம் வரும் பொழுது சொல்லுவார்கள், அண்ணா அக்கா நாங்கள் ரவியை கூட்டிக் கொண்டு, அதாவது என்ன ரவி என்றுதான் அவர்கள் குறிப்பிடுவார்கள், கூட்டிக் கொண்டு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு போய் அவர்களே உணவெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். அப்படி ஒரு குடும்ப நட்பு உறவு இருந்தது. இப்பொழுது இருக்கும் நிலைமைகள் மிகவும் வித்தியாசமானவை. அப்பொழுதுதான் சேனாதி அண்ணா அவர்களை நான் முதலில் அறியக்கூடியதாக இருந்தது. பின்னர் நான் 70ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டு வரும் பொழுது அவர் சிறைக்கு போய்விட்டார். 71 72 அவர் சிறைச்சாலையிலிருந்து மிகவும் கொடுமைகளை அனுபவித்தார். அந்த காலகட்டத்தில் 75 குறுக்குறுவதற்கு மன்னிக்கவும், முதல் முறையாக அவர் சிறை சென்றதற்கான காரணம் என்ன என்று சொல்ல முடியும்? அது திருமதி பண்டாரநாயக்க அரசாங்கத்தில் அந்த ஒரு விதமான இலட்சிய போக்குகள், தீவிரவாத போக்குகள் இருந்த தீவிரவாத போக்கு என்று நான் சொல்லும் பொழுது, கட்சிக்கு அப்பால், தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு அப்பால் சில தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள், இளைஞர்களுடன் கலந்துரையாடியவர்கள்
அந்த நேரத்தில் மாணவர் பேரவை ஆரம்பிக்கப்பட்ட தருணம் திரு சத்தியசீலன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய கைதை தொடர்ந்து படிப்படியாக 42 இளைஞர்கள் கைதானார்கள். அவர்களில் திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் சேனாதி அண்ணாவும் ஒருவர் ஆவார். அப்பொழுது அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் 42 பேர். அது 42 பின்னர் 72 உயர்ந்திருந்தது காலப்போக்கில். அவர்கள் அனைவரும் காங்கேசந்துறை இடைத்தேர்தலுக்கு ஒரு 3 வாரங்களுக்கு முன்னர் தான் விடுதலை செய்யப்பட்டார்கள். 75ஆம் ஆண்டு காங்கேசந்துறை இடைத்தேர்தல் நடைபெற்ற பொழுது. காலம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. காங்கேசந்துறை இடைத்தேர்தல் 75 74 அன்று. அதற்கு சிறிது முன்னர் தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவருடன் எங்களுக்கு தொடர்பு இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். திரு தர்மலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த 42 இளைஞர்களின் வீடுகளுக்கும் பின்னர் மேலதிகமான இளைஞர்களின் வீடுகளுக்கும் கட்சி பணத்திலிருந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு ஓரளவு நிதியுதவி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கென்று பணத்தையும் சேகரித்தார்கள். திரு தர்மலிங்கம் உடுவில் பாராளுமன்ற உறுப்பினர் தான் அதில் முன்னணியில் நின்று அந்த இளைஞர்களுக்குரிய பணத்தை சேர்த்து நன்கொடைகளை பெற்று அங்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த காங்கேசன்துறை தேர்தல் என்று சொல்லும் பொழுது தந்தை செல்வா அவர்கள் அந்த அரசியல் சட்டத்தை ஏற்கவில்லை என்று சொல்லி தனது பதவியை ராஜினாமா செய்து அந்த தேர்தலிலே போட்டியிட்ட அந்த கணத்தை சொல்லியிருக்கிறேன். அது 3 வருடங்கள் அந்த தேர்தலை திருமதி பண்டாரநாயக்க அரசாங்கம் பிற்போட்டு இருந்தது. அதை நடாத்தாமல் பிற்போட்டு இழுத்தடித்துக் கொண்டிருந்தது. அந்த தேர்தலை தான் சொல்லுகிறேன். அந்த தேர்தலில் தந்தை செல்வாக்கு எதிராக திரு வி பொன்னம்பலம் அவர்கள், வானா பொன்னம்பலம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முக்கூட்டு முன்னணி, அப்பொழுது திருமதி பண்டாரநாயக்காவின் அரசாங்கம், LSSP, SLP, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சிபி, இந்த 3 கட்சிகளிலும் அதுல சிபியின் மெம்பராக இருந்த திரு வானா பொன்னம்பலம் அவர்கள் தான் தந்தை செல்வாவை எதிர்த்து தேர்தலில் நின்றார்கள். அவர் மிகவும் குறைந்த வாக்குகளை பெற்றிருந்தார். ஒரு காலகட்டத்தில் திரு வானா பொன்னம்பலம் அவர்கள் செங்கதிர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேறி செங்கதிர் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து அதை கொண்டு தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் அவர் கூறினார், அந்த தேர்தலில் தன்னுடைய வாக்கு கூட தான் தந்தை செல்வாவுக்கு தான் போட்டேன் என்று கூறியிருந்தார். சுவாரஸ்யமான விடயம். அந்த நீங்கள் சொன்ன அந்த முதலாவது தடவை மாவை சேனாதிராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டது பின்னர் நாங்கள் அதன்படி கிட்டத்தட்ட 7 தடவைகள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அது பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் கூற முடியுமா? என்னென்ன காரணத்துக்காக அவர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டார்கள்? முதல் காலகட்டம், இந்த காலகட்டம் அதுதான் மிக நீண்ட காலமாகும். இரண்டாவதாக அவர் கைது செய்யப்பட்டது 1977ஆம் ஆண்டு 77 திரு ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அரசாங்கத்தில். அப்பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தனா பிரதம மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் எல்லா இளைஞர்களையும் சேர்த்து, என்னுடைய சகோதரர் காண்டிபன் உட்பட, அவர் லண்டனில் இருந்தார், ஆனால் அவரையும் சேர்த்து ஒரு பெரிய சுவரொட்டி இலங்கை அரசாங்கம் தேடப்படுகிறார்கள் என்ற சுவரொட்டியை வெளியிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இவர்கள் சரண்டர் ஆனார்கள் அரசாங்கத்திடம், போலீசாரிடம். என்ன காரணத்துக்காக அவர்கள் தேடப்பட்டார்கள் சொல்ல முடியுமா? அவர்கள் அது எல்லா விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் எல்லோருடைய இந்த 42 பேருடன் சேர்த்து வேறு சிலருடைய புகைப்படங்களும் போடப்பட்டது. என்னுடைய சகோதரர், என்னிடம் அந்த புகைப்படம், என்னுடைய அந்த சுவரொட்டி இன்னும் என்னிடம் இருக்கிறது. அதில் ஒரு பிரதி இருக்கிறது. அதிலே காண்டீபன் எதிர்கட்சி தலைவரின் மகன் என்று சொல்லி போட்டு, திரு சந்ததியார் அவருடைய எதிர்கட்சி தலைவரின் வீட்டில் இருந்து 3 மைலில் இருக்கிறார் என்று போட்டு, திரு காசி ஆனந்தன், திரு சேனாதிராஜா, திரு வன்னி ஆனந்தன், அப்படி பல பேர், திரு ஜீவதாஸ், அப்படி பலருடைய பெயர்கள் அதில் போடப்பட்டிருந்தது. திரு முத்துக்குமாரசாமி, திரு சத்தியசீலன், அவர்கள் அந்த நாட்டில் இல்லாதவர்களுடைய பெயர் கூட போடப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு இன்னொரு நகைச்சுவையான விடயம், அவர்கள் எல்லோரும் என்னுடைய தந்தையாருடைய ஜீப் வண்டியில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது சித்தங்கனி சந்தியில் ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் ஜீப் வண்டியை மறைத்து போலீசார் சோதனையிட்டார்கள். அப்பொழுது இவர்கள் 3 பேரும் 2 பேரும் திரு காசி ஆனந்தனும் திரு சேனாதிராஜாவும் அந்த ஜீப் வண்டியில் இருந்தார்கள்.
இது 78 என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவர்களுக்கு இவர்களை அடையாளம் தெரியவில்லை. அந்த புத்தகத்தில் அந்த சுவரொட்டியில் இருந்த படத்துக்கும் இவர்களுக்கும் அந்த முக சாயலில் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. போலீசார் இவர்களை ஒன்றும் கைது செய்யவில்லை. ஆனால் ஒரு நடவடிக்கையாக அவர்கள் அந்த நேரத்தில் போய் போலீசில் சரண்டர் அடைந்து அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வைத்திருந்து பின்னர் விடுதலை செய்தார்கள். அதன் பின்னர் மட்டக்களப்பில் கல்லடி பாலத்தில் வைத்து இவர்கள் சில சுவரொட்டிகள் வெளியிட்ட பொழுது, சுவரொட்டிகள் விநியோகித்த பொழுது கைது செய்யப்பட்டார்கள். அது மூன்றாவது. இதைவிட அண்ணன் சேனாதிராஜா அவர்களுக்கு நான் அனுப்பிய ஒரு கடிதம் தவறுதலாக இலங்கை அரசாங்கத்தின் கையில் சிக்கி சுங்க அதிகாரிகள் ஊடாக அந்த கடிதம் இந்தியாவிலிருந்து வந்த ஒருவரிடமிருந்து சுங்க அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட பொழுது தவறுதலாக அந்த கடிதம் கிடைத்து அதனை இட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு இராணுவ முகாமில் ஆணையர் இராணுவ முகாமில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீங்கள் லண்டனிலிருந்து அவருக்கு எழுதிய கடிதம் ஒன்று இன்னொருவர் மூலமாக அனுப்பப்பட்டது. அது சுங்க அதிகாரியினால் தவறுதலாக பார்வைக்கு அம்பிட்டதன் காரணமாக அதிலே என்ன விஷயம் அப்படி அவரை அது என்னுடைய இம்மெச்சூரிட்டி என்று சொல்லலாம். நான் என்னுடைய திறமையும் என்று கூட நான் இப்பொழுது. உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? 17, 18 இருக்குமா? இல்லை, அதற்கு அதிகம். எனக்கு 21 வயது. அந்த காலகட்டத்தில் இது 83ஆம் ஆண்டு நடந்தது. பிற்பாடு அந்த கடிதம் கொண்டு போனவர் ஒரு மிகவும் நம்பிக்கையானவர். ஆனால் அவருடன் கூட சென்றவர் சில புகைப்பட பிரதிகள், இந்த கலவரங்கள் சம்பந்தப்பட்ட இந்தியாவில் வெளியான சில சஞ்சிகைகளை எல்லாம் கொண்டு போயிருந்த பொழுது தலைமன்னாரில் வைத்து அவரை சோதனை செய்து கைது செய்த பொழுது இவர் பக்கத்தில் நின்றவரையும் சேர்த்து கைது செய்து விட்டார்கள். அதையிட்டு திருமாவை சேனாதிராஜா அவர்கள் கைதான பொழுது அவருடைய உயிருக்கு கூட மிகவும் ஆபத்தான நிலைமை இருந்தது. அவர் ஒரு காலகட்டத்தில் சொன்னார், அந்த கடிதத்திலே அவரை கைது செய்வது சம்பந்தமாக என்ன விடயம் இருந்தது அதை பற்றி கூற முடியுமா? அந்த என்னுடைய கடிதத்தில் இருந்தது என்று சொல்லப்பட்ட விடயங்கள் இந்தியாவில் உள்ள பயிற்சி நிலையங்களை பற்றி சொன்னதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் இலங்கை அரசாங்கம் அதற்கு மேலும் பல கதைகளை அதனுடன் சேர்த்து என்னுடைய தந்தையாரை ஒரு எம்பரஸ்மெண்ட், என்னுடைய தந்தையாரை ஒரு சிக்கலான நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக the letter that tells the truth என்று சொல்லி அந்த கடிதத்தை 3 மொழியிலும் வெளியிட்டிருந்தார்கள். என்னிடம் அந்த பிரதி இப்பொழுது இல்லையா, நான் சிலரிடம் இருக்கிறது அந்த பிரதி, கடித அந்த புத்தக பிரதி. அப்படியானால் நீங்கள் போராட்ட காலத்திலே போராட்ட குழுக்களுடன் ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது. அது சம்பந்தமாகவும் அவசரமாகத்தான் நீங்கள் மாவை சேனாதிராஜனுக்கு கடிதம் எழுதியிருந்தீர்கள், அப்படித்தான்? நான் அப்பொழுது இந்தியாவில் இருந்தேன். நான் இங்கிலாந்துக்கு சென்றது என்னுடைய தந்தையாரின் இறப்புக்கு பின்னர் இங்கிலாந்துக்கு சென்றேன். இந்தியாவிலே நீங்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தீர்களா அல்லது போராட்ட சம்பந்தமான விடயங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்களா? நான் இரண்டும் செய்து கொண்டிருந்தேன். நான் 81ஆம் ஆண்டிலிருந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிற்பாடு பலவிதமான நடவடிக்கைகளில் நானும் சேர்ந்து ஈடுபட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது காலத்தின் கட்டாயம் ஆனபடியால் என்னுடைய பங்களிப்பையும் நான் செய்ய வேண்டும் என்பதற்காக சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் அவரை ஆணையர் முகாமில் ஒரு தடவை, இது பின்னர் மாவை சேனாதி என்ன எனக்கு கூறியது, ஒரு தடவை அவரை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டி சென்று கண்ணை கட்டி அவர் தலையில் துப்பாக்கியை வைத்திருந்தார்கள் என்றும் தற்செயலாக அங்கே வந்த ஒரு கமாண்டர் இவர்களை திருப்பி கூப்பிட்டதால் அவர் உயிர் தப்பினார் என்றும் கூறினார்கள். இதைவிட 72ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்ட பொழுது திரு பஸ்டியாம்பிள்ளை என்ற போலீஸ் சார்ஜென்ட், பஸ்டியாம்பிள்ளை அவர்கள் இன்ஸ்பெக்டர், அவர் சிஐடி இன்ஸ்பெக்டர், அவர்தான் நமது இளைஞர்களை கைது செய்து அவர்களை விசாரிப்பது. அவரை மிகவும் கொடுமைக்காரராக நாங்கள் அறிந்திருந்தோம். திரு சேனாதிராஜா அவர்களுடைய மிக கணுக்களில் கூட அவர்கள் ஊசியை ஏற்றி அவரிடமிருந்து உண்மையை வரவழைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இது அந்த 42 இளைஞர்களுக்கும் நடந்த கொடுமை அந்த காலகட்டத்தில். அந்த 42 இளைஞர்களிலே இப்பொழுது வேறு யாராவது உயிரிழந்து இருப்பதாக உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நான் தொடர்பிலும் இருக்கிறேன். இப்பொழுது தற்பொழுது மிகவும் அண்மையில் இறந்த திரு
பூபதி அவர்கள் ஒருவர் ஆவார். அவர் ஜெர்மனியோ சுவிட்சர்லாந்திலிருந்து இறந்தார் அண்மையில். அவருடைய சகோதரர் அவருடைய சகோதரர்ல திரு ராஜகுல சூரியர் என்று நேற்று சேனாதியனுடைய இறுதி யாத்திரையில் பங்கு கொண்டிருந்தார். திரு ராஜகுல சூரியர் என்று அவர் கனடாவில் இருக்கிறார். இப்பொழுது இலங்கையில் வந்து வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார் இடையிடையே. சரி, பலர் இருக்கிறார்கள், பலர் இறந்து விட்டார்கள். திரு மன்னாரை சேர்ந்த திரு ஜெயராஜா அதில் ஒருவர். அவர் கைதாகி இருந்து பின்னர் நம்மவர்களை கொலை செய்தார்கள் ஒரு காலகட்டத்தில். சரி. உங்களுடைய கடிதம் சம்பந்தமாக மாவே சேனாதிராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த கடிதத்தை அரசாங்கம் இன்னும் சில வார்த்தைகளை வசனங்களை உட்புகுத்தி 3 முறையிலையும் வெளியிட்டதாக சொல்லியிருந்தீர்கள். ஆனால் ஒரு வதந்தி அல்லது ஒரு செய்தி சொல்லப்பட்டு கொண்டிருந்தது கனகாலமாக. உங்களுடைய தந்தைக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஜி.ஆர். ஜெயவர்தனாவுக்கும் இடையே மிகவும் ஒரு சுமூகமான உறவு இருந்ததாக. அப்படி இருக்கும் நிலையிலே எவ்வாறு உங்களை சிக்கலிலே மாட்டுவதற்காக இப்படியான ஒரு நடவடிக்கையை ஜி.ஆர். ஜெயவர்தனா தலைவன் அரசாங்கம் செய்தது, அல்லது அவருக்கு தெரியாமல் அவருடைய பாதுகாப்பு அமைச்சரால் செய்யப்பட்டதா? இதற்கு நான் இன்னொரு ஒரு சிறிய கதையை சொல்லக்கூடியதாக இருக்கும். எப்படி காலங்கள் மாறியது என்று. 1977 என்னுடைய தந்தை எதிர்கட்சி தலைவராக வந்த பொழுது திரு ஜெயவர்தனா அவர்கள் அப்பொழுது ஜனாதிபதி அல்ல, பிரதம மந்திரி. அவர் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஒரு நேஷனல் கவர்மெண்டை ஃபார்ம் பண்ணுவதற்காக, தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். தமிழர் விடுதலை கூட்டணியை அரசாங்கத்துடன் சேர்ந்து, அப்ப எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசாங்கம் அமையும் என்பதற்காக. அதை எனது தந்தையாரும் தமிழர் விடுதலை கூட்டணியும் முற்றாக எதிர்த்திருந்தார்கள். அப்படி தங்களால் செய்ய முடியாது, தாங்கள் ஒரு விசுவாசம் உள்ள எதிர்கட்சியாக இருக்க மாட்டோம், எங்களுடைய மக்களுக்குரிய சேவையைத்தான் நாங்கள் செய்வோம், ஆனால் இந்த அரசாங்கம் செய்யும் நாட்டுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிப்போம் என்று கூறியிருந்தார்கள். ஒரு தடவை நான் அந்த வாகனத்தில் இருந்தேன். நான் வேறு ஒரு விடயமாக கொழும்பு சென்றிருந்த பொழுது அந்த வாகனத்தை என்னுடைய தந்தையார் திரு ஜெயவர்தனா அவர்களை பேசிவிட்டு வண்டியில் ஏறினார். அப்பொழுது ஜெயவர்தனாவிடம் எனது தந்தையார் இதுதான் என்னுடைய மகன் என்று சொல்லி சொன்ன பொழுது, பகீரதன் என்று சொன்ன பொழுது, நான் அப்பொழுது அப்போது உயர்தரம் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்ன பொழுது அவருடனே என்னுடைய தந்தையாரை திரும்பி பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் மூத்த மகனையும் திருப்பி கூப்பிடலாம் என்று சொன்னார். அப்பொழுது என்னுடைய அண்ணா அரசியல் அடைக்கலம் எடுத்து இங்கிலாந்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்ப அது முடிந்ததும் எனது தந்தையார் காரில் வரும்பொழுது நான் கேட்டேன், அப்ப அண்ணா எங்களுடன் திருப்பி வந்து இருக்கலாமா என்று சொல்லி. அந்த தந்தையார் சொன்னார், இவர்கள் சொல்வதை நம்ப முடியாது, நாளைக்கே அவனை கைது செய்யலாம் என்று. அது முடிந்து ஒரு 3 மாதத்தில் தான் அந்த சுவரொட்டியில் என்னுடைய சகோதரரின் பெயரையும் சேர்த்து வெளியிட்டிருந்தார்கள். அதனுடைய எந்த காலகட்டத்திலும் எனது தந்தையாருக்கும் ஜெயவர்தனாவுக்கும் அந்த அரசாங்கத்துக்குமோ சுமூகமான உறவு இருந்ததே இல்லை. ஒரு நடிப்பு இரு பக்கத்திலும் இருந்து கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மாவட்ட அபிவிருத்தி சபைகளுக்கான பேச்சு நடைபெற்றது. அது தோல்வியில் முடிந்தது. பின்னர் 83 கலவரம், 81 நூல் நிலையம் எரிக்கப்பட்ட பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு சுமூகமான நிலைமை, அந்த ஒரு நாடகம் ஆடுகின்ற நிலைமை இல்லாமல் போய்விட்டது. நேரடியான எதிர்ப்புகள் தலை தூக்கின. 83 முற்று முழுதாக நாங்கள் ஜெயவர்தனா அரசாங்கத்துடன் தமிழர் விடுதலை கூட்டணி முற்று முழுதாக மோத ஆரம்பித்தது. அடுத்தபடியாக நீங்க அந்த கடிதத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இதற்கு மேலதிகமாக உங்களுடைய மைத்துனர் அல்லது அமிர்தலிங்கம் ஐயாவுடைய மருமகன் ஒரு கடிதம், அவருக்கு எழுதப்பட்ட கடிதம், என்னுடைய மனைவியின் சகோதரர், அதுதான் அந்த கடிதம். என்னுடைய மனைவியின் சகோதரர் தான் அந்த கடிதத்தை கொண்டு போயிருந்தார். வள்ளுவன் என்று சொல்லப்படுவார். அவர் தான் அந்த கடிதத்தை கொண்டு போயிருந்தார். அவரைத்தான் கைதாகி அத்துடன் அந்த பிரச்சனை பெரிய அளவில் எடுக்கப்பட்டது. என்னை ஒரு சிக்கலான நிலைமைக்கு போடுவதற்காக அவர்கள் அதை செய்யவில்லை. என்னுடைய தந்தையாருக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் அதை செய்தார்கள். ஏனென்றால்
இது இவர்கள் அகிம்சை என்று சொல்லி பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையான அகிம்சைவாதிகள் இல்லை என்று கூறிக்கொண்டு ஜெயவர்தன அரசாங்கம் அதை செய்தது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. வானொலி வழியாக இந்த செய்தி மிகவும் பரபரப்பாகவும் பிரபல்யமாகவும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அடுத்ததாக என் மருமகனையும் ஆரம்பத்தில் சிறிது கொடுமைப்படுத்தி இருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு சின்ன வயசு என்றபடியால், அவர் 17 வயசு என்ற படியால் அவர் மிகவும் இலங்கை அரசாங்கத்தினோ இலங்கை போலீசினுடையோ இராணுவத்தினுடையதோ முழுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் சிலர் உதவி செய்து அவர் தப்பக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக மாவை சேனாதிராஜா அவர்களை கடுமையாக தாக்கி அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி தெருவிலே வீசி எறிந்ததாகவும் கூட மாவை சேனாதிராஜா அவர்கள் சில இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். அது சம்பந்தமாக ஏதாவது மேலதிகமான தகவல் எப்பொழுது நடந்தது என்றதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் அவர் தெருவில் வீசப்பட்டிருந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆனையரவு இராணுவ முகாமில் அவர் மிகவும் சிக்கலான நிலைமையில் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்தார். சரி. அடுத்ததாக 77ஆம் ஆண்டு தேர்தலிலே காங்கேசந்துறை தொகுதியிலே போட்டியிடுவதற்காக அவருடைய பெயர் சிபாரிசு செய்யப்பட்டதாகவும், பின்னர் உங்களுடைய தந்தைக்காக அவர் அந்த தொகுதியை விட்டதாகவும் ஒரு அரசியல் பிரமுகர் அண்மையிலே சொல்லியிருந்தார். அதாவது உங்களோட தந்தை வட்டுக்கோட்டை தொகுதியிலே தான் போட்டியிடுவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருந்ததாகவும், ஆனாலும் கூட காங்கேசந்துறை தொகுதி மிகவும் பாதுகாப்பான தொகுதி என்ற அடிப்படையிலே, அதாவது தந்தை செல்வகனுடைய தொகுதி என்ற அடிப்படையிலே அதை மாவை சேனாதிராஜா அவர்கள் உங்களுடைய தந்தைக்காக தியாகம் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அது பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? 1977ஆம் ஆண்டு எந்த தொகுதியில் யார் கேட்டாலும் கூட வெற்றி பெறும் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் இருந்து வெற்றி பெறும் நிலைமையே இருந்தது. ஏனென்றால் அது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக, தமிழீழத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பாக கணிக்கப்பட்டது. மக்கள் முழு பேரும் அதன் பின்னணி அதை ஆதரித்துக் கொண்டு இருந்தார்கள். மூடிய கதவுகளுக்கு பின்னால் என்ன டிஸ்கஷன்ஸ், என்ன சம்பாஷணைகள் நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் அப்பொழுது நான் ஒரு இளைஞனுக்கும் சிறுவனுக்கும் இடைப்பட்ட பகுதி. எனவே அதை பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லை. அங்கே மாவை சேனாதி அண்ணாவுடைய பெயர் விவாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏனென்றால் அந்த 3 பேரில் திரு காசி ஆனந்தன், திரு மாவை சேனாதிராஜா, திரு வன்னி ஆனந்தன், இந்த 3 பேருமே அப்பொழுது இளைஞர்களிடம் மிகவும் பிரபல்யமாக இருந்தார்கள். ஏனென்றால் சிறை மீண்ட செம்மல்கள் என்ற காரணத்தால். ஆனால் எனக்கு அது அவருடைய பெயர் பிரேரிக்கப்பட்டதா இல்லையா என்று தெரியாது. சரி, நீங்கள் அவர்களுடைய பெயர் பிரேரிக்கப்பட்டிருந்தது எனக்கு தெரியும். சரி, தந்தையார் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துறேன் உங்களுக்கு, நேரம் அப்படி இருக்கோ தெரியல. அந்த 77ஆம் ஆண்டு தேர்தல்ல ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணியில் இருக்கும் 2 கட்சிகளில் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சியில், தமிழ் காங்கிரஸ் கட்சி 1970 தேர்தலில் வென்ற தொகுதிகளை அவர்களிடம் கொடுப்பதென்றும், தமிழரசு கட்சி வென்ற தொகுதிகளில் தமிழரசு கட்சி பிரதிநிதிகளை நியமிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. அப்பொழுது வட்டுக்கோட்டையில் 1970 எனது தந்தை தோல்வியடைந்திருந்தார். அதே போல உடுப்பட்டியில் தலைவர் சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் தோல்வியடைந்திருந்தார்கள். மூன்றாவது கிளிநொச்சி திரு ஆனந்த சங்கரி ஐயா, திரு ஆலால சுந்தரம் அண்ணா அவர்கள் தோல்வியடைந்திருந்தார்கள். அந்த 3 தொகுதிகளையும் தமிழ் காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கு கொடுப்பதென்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆகவே வட்டுக்கோட்டை எனது தந்தையார் நியமிக்கப்படவில்லை. அந்த இடத்தில் அதனால்தான் மன்னிக்கவும், இது உடுப்பட்டி அல்ல, நல்லூரை சொல்லுகிறேன். நல்லூரில் அருளம்பலம் சிவசங்கரம் ஐயா வென்றிருந்தார். நல்லூர் தொகுதியில் தான் அது இருந்தது. அப்ப அந்த 3 தொகுதிகளிலும் தமிழ் காங்கிரசுக்கு நியமனம் கொடுக்கப்பட்டது.
அதிலேதான் திரு குமார் பொன்னம்பலத்தை வட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டையில கேட்குமாறு தந்தையார் நேரடியாக கூறினார். அவர் தனக்கு வட்டுக்கோட்டை வேண்டாம், பருத்தித்துறை தொகுதி தான் தனக்கு வேண்டும் என்று கேட்டதாக சொல்லுவார். யாழ்ப்பாணம் இல்லது பருத்தித்துறை வேண்டும் என்று கேட்டார்கள். அதை சம்மதிக்க முடியாமல் தான் சில சிக்கல்கள் உருவாகியது. சரி, அடுத்தபடியாக மாவை சேனாதிராஜா அவர்களோடு பலமுறை சிறை சென்றிருக்கின்றார். சிறி எதிர்ப்பு போராட்டத்திலேயும் அவர் பங்கு பெற்றதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதா? அதை பற்றி ஏதாவது தெரியும்? எனக்கு அதை பற்றி தெரியாது. சிறி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கு பற்றியதை பற்றி எனக்கு தெரியாது. அதாவது 61ஆம் ஆண்டு நடைபெற்றது போராட்டம், சிறி எதிர்ப்பு போராட்டம். ஆனால் அவர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார். அதில் தீவிரமாக பங்கு பற்றிய ஒரு இளைஞராக பங்கு பெற்றிருந்தது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவருடன் சேர்ந்து நமது குட்டிமணி வழக்கறிஞர் என்று கூறப்படும் திரு கரிகாலன் அவர்களும் சத்தியாகிரக போராட்டத்தில் மிகவும் முன்னணியில் நின்று பலவிதமான ஈடுபாடுகளுடன் பங்கு பெற்றிருந்தார். ஆகவே திரு சேனாதிராஜா அண்ணா, கரிகாலன் அண்ணா போன்றவர்கள் அதில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சிறி எதிர்ப்பு போராட்டத்திலே தமிழ் தலைவர்கள் பல பேர் ஈடுபட்டு பல சிக்கலிலே மாற்றப்பட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்குமா? என்னிடம் 2 புகைப்படம் இருக்கிறது. திரு தர்மலிங்கம் ஐயா, செனட்டர் நாகநாதன் ஐயா, எனது தாயார் திருமதி கோமதி வன்னியசிங்கம் ஐயாவுடைய மனைவியார், அப்படி சிலர் சுன்னாகம் போலீஸ் ஸ்டேஷனில் சிறி எதிர்ப்பு போராட்டத்தில் கைதாகி இருக்கும் ஒரு புகைப்படம் இருக்கிறது. அதை வச்சுத்தான் நான் இதை பற்றி கூறக்கூடியதாக இருக்கிறதே தவிர சிறி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அதிலே ஒரு தீவிரவாத பக்கமும் இருந்தது. ஸ்ரீ இலக்கங்களுடன் திருமதி பண்டாரநாயக்க அரசாங்கம் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிய பஸ் வண்டிகளை கோண்டாவில் பஸ் டிப்போவுக்குள் இரவிரவாக புகுந்து தமது இளைஞர்கள் தீக்கிரையாக்கினார்கள். அந்த நேரத்தில் அது தெரியும். அந்த சிறி எதிர்ப்பு போராட்டத்திலே பின்னர் சிறிக்கு தார் பூசிவிட்டு வாகனங்களை ஓடுவது போன்ற நிகழ்வுகளும் நடந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மாவே சேனாதிராஜா அவர்கள் நான் நினைக்கிறேன் 62ஆம் ஆண்டு தான் அரசியலுக்கு வந்ததாக சொல்லுகிறார்கள். அவர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றியது உறுதியாக என்னால் கூற முடியும். ஆனால் ஒரு இளைஞர்களாக, அதுபடியால் அவர் கைதாக்கும் கட்சி சார்பாக இல்லாமல் இல்ல, கட்சி சார்பாக அவர் தமிழரசு கட்சியுடன் தான், அவருடைய குடும்பமே தமிழரசு கட்சியை சேர்ந்த குடும்பம் தான். அதில் எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. அவருடைய தந்தையார், அவருடைய மாமனார், அவருடைய முழு குடும்பமுமே தமிழரசு கட்சி குடும்பம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அவருடைய தாயார் எங்களுக்கு ஒரு இன்னொரு தாயாராகத்தான் இருந்தார். என்னுடைய தாயார் இறந்து ஒரு 2 நாள் கழித்துத்தான் அவர் இறந்தார் 2016. அப்படி ஒரு குடும்ப நெருக்கமாக நாங்கள் இருந்தோம், மிகவும் நெருக்கமாக. நீங்கள் இறுதியாக மாவை சேனாதிராஜா அவர்களை எப்பொழுது சந்தித்திருந்தீர்கள்? போன வருடம், கடந்த வருடம் ஜூன் மாதம் இங்கே இலங்கையில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்க மகாநாடு நடைபெற்ற பொழுது அதில் திரு மாவை சேனாதிராஜா அவர்களுடன் நானும் கலந்து கொண்டிருந்தேன். நான் லண்டனிலிருந்து வந்து கலந்து கொண்டிருந்தேன். அதன் சிறப்பு தலைவராக திரு பாஞ்சி ராமலிங்கம், என்னுடைய நெருங்கிய நண்பர், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், அவர்தான் அதை சிறப்பு தலைவராக தயாரித்து நடாத்தினார். அதிலே மாவை தங்கராஜா, திரு சேனாதிராஜா அவர்களுடைய சகோதரர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர்களூடாகத்தான் நான் அதிலே சேர்ந்து சில வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆகவே எனக்கும் அழைப்பு வந்திருந்தது. அந்த மகாநாட்டில் கலந்த போதுதான் நான் அவரை கடைசியாக சந்தித்தது. அதற்கு முதல் மொரிஷியஸில் அவரை சந்தித்த பொழுது அவருடைய 81வது பிறந்த நாளை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மொரிஷியஸில் நாங்கள் எல்லோரும் இன்னொரு உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்க மகாநாட்டில் அதை கொண்டாடி இருந்தோம். அந்த உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1974 ஃபாதர் தனிநாயகம் அடிகளார் அவர்களால். யாழ்ப்பாணம் உலகத்தமிழ் தமிழராட்சி மாநாடு, 4வது உலக தமிழராட்சி மகாநாட்டை தொடர்ந்து ஜனவரி 8, 9 இது ஆரம்பிக்கப்பட்டது.
அதனுடைய நோக்கம் வந்து உலகம் முழுவதும் இந்த ஆராய்ச்சிகளை தமிழ் இனத்தின் பண்பாடுகளை வெளிக்கொண்டு வந்து கலை கலாச்சாரங்களை வெளிக்கொண்டு வருவதாகத்தான் இருந்தது. ஆனால் இதன் ஆரம்ப தலைவராக ராம வீரப்பன் அவர்கள் மலேசியாவை சேர்ந்தவர், பல காலம் இருந்தார்கள். அதற்கு இடையில் திரு சாலினி இளந்திரையன் பேராசிரியர்களாக டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருந்தவர்கள் இருந்தார்கள். பின்னர் நமது நாட்டை சேர்ந்த குடும்ப செட்டி இரா கனகரத்னம் அவர்கள் அதன் ஒரு காலகட்டத்தில் தலைவராக இருந்தார். அப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நபர்கள் தலைவர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் இடைக்கிடை மகாநாடுகளை நடாத்தி கொண்டிருந்தார்கள். இதில் ஒரு சிக்கல் என்று சொன்னால், ஒவ்வொரு இடத்திலும் மகாநாடுகள் நடைபெறும் போது அந்தந்த இடத்தில் சில தலைவர்கள் ஒரு கமிட்டி உருவாக்கி அவர்கள் பிற்பாடு தாங்கள் தான் அந்த கமிட்டி என்று சொல்லி வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதில் ஒரு குழப்பமான நிலைமைதான் இருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில் அந்த அமைப்பின் நோக்கம் தமிழர் பண்பாட்டை, தமிழர் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதை. அப்படியான ஒரு நோக்கத்தை கொண்ட நீங்கள் 2 வருடங்களுக்கு முன்னர் மொரீஷியஸிலே அந்த மாநாட்டை நடத்தியிருந்தீர்கள் சொல்லியிருந்தீர்கள். அந்த மொரீஷியஸ் நாட்டிலே நடத்தப்பட்ட கூட்டத்திலே தமிழ் மக்கள் அங்கு எவ்வாறு உங்களுக்கு வரவேற்பு இருந்தது? அங்கே எவ்வகையான கலாச்சாரங்கள், தமிழ் கலாச்சாரங்கள் அங்குள்ள மக்கள் மத்தியிலே பரவி இருந்தது? மொழி பற்று எவ்வாறு பரவி இருந்ததை பற்றி ஏதாவது உணரக்கூடியதாக இருந்ததா? சைவ சமய, இந்து சமய பற்று மொரிஷியஸ் நாட்டு மக்களிடையே மிகவும் பரவலாக இருக்கிறது. மொரிஷியஸ் நாட்டில் 20 ஆண்டுகளுக்கு முதல் 22 ஆண்டுகள் என்று இப்பொழுது குறிப்பிடலாம். அந்த மகாநாடு நடைபெற்ற பொழுது அந்த மகாநாடு முழுதாக தமிழிலே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அங்கு தமிழ் அழிந்து இப்பொழுது அங்கு தமிழ் பேசுபவர்கள் அருகி போய் அந்த மகாநாடு ஆங்கிலத்தில் தான் நாங்கள் நடாத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. மன்னிக்கவும், நீங்கள் சொல்லுவது வந்து அன்ரு ஜெகநாத் பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்தில அல்லது ஆரம்ப காலகட்டத்தில்? ஆமாம். இப்பொழுது இருப்பது வந்து அவர்கள் தமிழ் அவர்களுக்கு என்னுடன் நான் இங்கிலாந்து வேலை செய்யும் இடத்தில் மொரிஷியஸிலிருந்து நிறைய பேர் தாதிகளாக வேலை செய்வார்கள். அப்பொழுது நான் அது ஒரு நகைச்சுவையாக குறிப்பிடுவதுண்டு. ஒரு தாதி இளைஞன் அவர் சொல்லுவார், தன்னுடைய பேர் வந்து அசகன் என்று சொல்லுவார். அப்ப நான் அவருடைய பேரை ஸ்பெல் பண்ண சொல்லி, அவருடைய பேரை உச்சரிக்க சொல்லி அந்த எழுத்துக்களை கூட்டி பார்த்தால் அவருடைய பேர் அழகன். அப்ப அவர் நான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்களோட பேர் அசகன் இல்லையே அழகன் என்று சொல்லி. அப்படித்தான் தன்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், தன்னுடைய பாட்டன் தன்னை அப்படித்தான் கூப்பிடுவார் என்று சொன்னார்கள். அதே தான் நிலைமை அங்கே. இப்பொழுது நான் இங்கே வருவதற்கு முன்னர் என்னுடன் ஒரு ஜூனியர் டாக்டர் ஒரு ஆள் வேலை செய்ய வந்திருந்தார். அவருடைய பேர் விநாயகமூர்த்தி தேவானந்தன். ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது. அவர் கூறினார் தன்னுடைய தந்தைக்கு வந்து யோகர் சுவாமியுடன் ஒரு கனெக்ஷன் இருந்ததாகவும் தாங்கள் அவரை வழிபடுவதாகவும் கூட கூறினார். நல்லூர் கோயிலை பற்றி கூட அவர்களுக்கு நிறைய தெரிந்திருந்தது. அப்படி ஒரு அவர்கள் எங்களுடைய போராட்டத்திலும் அவர்கள் சில உதவிகளை செய்திருக்கிறார்கள் பல வழிகளில். எங்களுக்கன்று இல்லை, இளைஞர் அமைப்புகளுக்கு. நான் நினைக்கிறேன் 85ஆம் ஆண்டு அளவிலே உமாமகேஸ்வரன் அவர்களுக்கு அங்கு சென்ற பொழுது விமான நிலையத்திலே செங்கடம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ஒரு செய்தி படித்த ஞாபகம் இருக்கின்றது. அது சரியா இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் சொல்ல வருவது வந்து சைவ அல்லது இந்து கலாச்சாரம் அங்கே நிலவுகின்றது. ஆனால் தமிழ் மொழி ஒரு அமுலாக்கம் என்பது அழிந்து கொண்டு போய்விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த முருகன் அமைப்பு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து இந்த தடவை உலக தமிழ் பண்பாட்டு இயக்க மகாநாடு 2023 நடைபெற்ற பொழுது அந்த கிரயோல் மொழியிலிருந்து தமிழுக்கு எப்படி தமிழை எப்படி பேசுவது என்பதை இட்டு பல புத்தகங்களை இந்தியாவில் பிரிண்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் நாங்கள் விநியோகிக்கக்கூடியதாக இருந்தது. அப்புறம் தமிழ் வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜாக எப்படி இன்னொரு உபமொழியாக எப்படி இந்த கிரயோலை கூடாக படிக்கலாம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இளைஞர்களுக்கும் அந்த மக்களுக்கும் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அவர்கள் தொடர்வது அவர்களை பொறுத்ததுதான்.
ஆனால் இப்ப அங்க தமிழ் மொழியை படிக்கிறதுக்கும் ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கோ வேறு எதுக்கோ தமிழ் மொழி தேவைப்படுவதில்லை. மத ரீதியாக அவர்கள் சைவ சமயம், இந்து சமயம் என்று பார்த்தால் ஒரு தெருவுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கிறது. அப்படி மற்றது அந்த எத்னிக் கன்ஃபிளிக்ட் இல்லை. அந்த நாட்டில் வாழும் மக்கள் அத்தனை பேரும் சுதந்திர பிரஜைகளாக சம உரிமை பெற்ற பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நாடு, மிகவும் அருமையான நாடு அது. இப்போ அங்கே நான் போயிருந்த பொழுது ஒரு சிலை திறந்தார்கள். அந்த சிலை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முதல் 48ஆம் ஆண்டோ 50ஆம் ஆண்டிலே அங்கு போன முதல் கூலிகளாக போன கரும்பு தோட்டத்தில் வேலை செய்வதற்காக போன சில பேர் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள், தங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தர சொல்லி. அப்படி போராடிய போது அங்கே ஆங்கிலேயருடைய கம்பெனி அது, அந்த கரும்பு தோட்டம், அது 2-3வது தடவை அவர்கள் போராட்டம் நடத்திய பொழுது சுடப்பட்டு 3 பேர் அதிலே இறந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு பெண்மணிக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து 50 ஆண்டுகள் கழித்து 100 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு சிலை வைத்தார்கள் அந்த இடத்திலே. எனக்கு அந்த பேர்கள் மறந்துட்டது, மொபைல பார்த்துதான் சொல்லலாம். சிலை வைத்தார்கள். அந்த சிலை திறப்பிலே நான் பங்கு பெற்றக்கூடியதாக இருந்தது. மிகவும் பெருமையாக இருந்தது. ஆனால் கவலையாகவும் இருந்தது. என்னென்று சொன்னால், அவர்கள் அப்படி சிலை வைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிறது அவர்களிடம். அது மொரிஷியஸ், அது தமிழக அரசாங்கம் இல்லாட்டிக்கும் கூட அந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியதை அங்கீகரித்து அந்த மக்களுக்கு தேவையான உதவியை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை தரம் இங்கே லயத்தில் வாழும் எங்கள் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை விட எவ்வளவோ படி மேலானது. இப்பொழுது அவர்கள் அந்த ஒரு நிறைந்த வாழ்க்கை தான் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கரும்பு தோட்ட தொழிலாளர்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிகவும் சிக்கலான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த போராட்டங்கள் இருந்தது. ஆனால் ஒரு கமிஷன் வைத்து அவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு பின்னர் பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு கமிஷன் வைத்து அங்கு பல சட்ட திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சரியான வீடமைப்பு, சுகாதார வசதி, மருத்துவ வசதி எல்லாம் செய்து அவர்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் நாங்கள் எங்கள் தோட்ட தொழிலாளர்களில் சிவனு, லக்ஷ்மணன் என்று 2 துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி, எனக்கு ஆண்டு தெரியாது, இலக்காகி இறந்திருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கல்வெட்டு கூட இல்லை. அவர்களை யாருமே நினைவு கூறுவதில்லை. நீங்கள் அந்த மொரீஷியஸ் சென்ற பொழுது அங்குள்ள தமிழர்களுடன் யாராவதுடன் தமிழிலே பேசக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருந்தது? அதாவது சிலர் தமிழ் பேசக்கூடியதாக இருக்கிறார்கள் அங்கே. அது ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அப்படி பேசக்கூடியதாக இருக்கிறார்கள். மன்னிக்கவனும், நீங்கள் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் இந்த பேட்டியில். ஏனென்றால் நான் என்னை பேசவிட்டால் நான் பல விடயங்களை பேசிக்கொண்டு போவேன். நிச்சயமாக பல விடயங்களை நாங்கள் அறியவும் வேண்டியிருக்கின்றது. அப்படியானால் ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கு தமிழ் பேசக்கூடியதாக இருக்கின்றார்கள். இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி பேசுவது இல்லை என்றே சொல்லலாமல் நினைக்கின்றேன். என்னுடைய கேள்விக்கு வந்ததற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் 2 முறை கடைசியாக சந்தித்திருந்தீர்கள் மாவை சீனாதராஜ் அவர்களை, கடந்த வருடம் மற்றும் அதற்கு முதல் வருடம். அந்த சந்திப்பிலே எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, தமிழர் பிரச்சனை சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை பற்றி எவ்வகையான கருத்தை அவர் கொண்டிருக்கிறார் என்று அறிய விரும்பலாம். நான் அவரை இப்ப இந்த ஒவ்வொரு வருடமும் நான் 2 தடவை இலங்கைக்கு வருகிறேன். அதில் முக்கியமாக நான் வருவதற்கு காரணம், நான் ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு நான் கெசட்டட் ஆர்கனைசேஷன் NGO-உடன் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். 780 சிறுவர்களுக்கு நாங்கள் கல்விக்கான உதவியை ஒவ்வொரு மாதமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 11 மாவட்டங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் நான் அடிக்கடி வருவேன். நான் போன ஜனவரியிலும் அவரை சந்தித்தேன். இந்த பிற்பாடு ஜூனில் சந்தித்தேன். என்னுடைய அஜெண்டாவில் யாழ்ப்பாணம் வந்ததும் அவரை போய் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் யாழ்ப்பாணம் வரும் பொழுது அவருடைய போன வியாழக்கிழமை அவருடைய வீட்டுக்கு நான் போய் அவரை பார்க்க முடியவில்லை. அவர் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தார். நமது நாட்டின் நிலைமை, நமது மக்களின் நிலைமையிட்டு மிகவும் மன வருத்தமாக பேசிக்கொள்வார். ஆனால் அவர் ஒரு விதத்தில் கட்சியை கொண்டு நடத்தலாம், எல்லோருடைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட
தன்னால் அவர்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி கட்சியை கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடனும் இருந்தார். ஆம். அதில நீங்கள் சொல்ல வருவது இந்த கட்சியிலே இருக்கும் பிரச்சனைகளை ஒருவாறு சீர் செய்து அந்த கட்சியை அம் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் என்ற அந்த அபிப்பிராயத்தில இருந்தாரு சொல்றீர்கள். அப்படித்தானே? அவர் நான் சந்தித்த காலத்தில் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டம். ஆகவே திரு சம்பந்தன் ஐயா ஐயாவினுடைய உதவியுடன் அவருடைய வழிநடத்தலில் தன்னால் தொடர்ந்து பங்காற்ற முடியும், நான் கட்சியை சரியாக கொண்டு செல்ல முடியும் என்ற மனநிலை அவருக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலைமை மிகவும் மோசமான நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று எனக்கு படுகிறது. ஆம். நீங்கள் கடைசியாக அவரை சந்தித்த பின்னர் இப்பொழுது அவரை ஒரு அம் உயிரற்ற ஒருவராகத்தான் அவருடைய உடலை பார்த்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு அவருடைய இழப்பானது எவ்வகையான ஒரு மனநிலையை அல்லது ஒரு மன உணர்வை ஏற்படுத்துகின்றது? மிகவும் ஒரு சகோதரரை இழந்த நிலைமையில் தான் நான் இருக்கிறேன். நான் என்னுடைய சகோதரரை 2022 இழந்தேன். திரு சேனாதிராஜா அவர்களுடைய இழப்பும் எனக்கு அதற்கு உரிய ஒரு ஈடான இழப்பாகத்தான் நான் உணர்கிறேன். இமோஷனலாகவும் மன ரீதியாகவும் உள ரீதியாகவும் நான் அதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அது அவரை மட்டும் நான் யோசிக்கவில்லை. அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய துணைவியார், அவர்கள் எல்லோருமே மிகவும் கவலை அடைந்திருக்கிறார்கள். அவருடைய சகோதரர் என்னுடன் பயணம் செய்திருந்தார்கள். சென்னைக்கு வந்து நாங்கள் சந்தித்து புதுச்சேரியில் போய் ஒரு சைக்காலஜி கான்ஃபரன்ஸில் பங்கு பெற்றி போட்டு நாங்கள் சென்னை வரும்பொழுதுதான் இவருக்கு இப்படி விழுந்து விட்டார் என்ற செய்தி கிடைத்தது. அப்படியால் அவருடன் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டே நான் இலங்கைக்கு வர வேண்டி இருந்தது. சரி, நீங்கள் அந்த மரண வீட்டிலே அவருடைய குடும்பத்தவர்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள், உடன் அளவல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது அவர்கள் இந்த மரணத்துக்கான காரணத்தை பற்றி ஏதாவது ஒரு சதி அல்லது ஒரு வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டுக்களை ஏதாவது சுமத்தி இருந்தார்களா? நான் பத்திரிகை ரீதியாக படித்ததைத்தான் படித்துத்தான் அறியக்கூடியதாக இருந்தது சில சதிகள் நடைபெற்றது என்று சொல்லி. அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சிறை மீண்டவர்களில் ஒருவரான திரு ராஜகுல சூரியர் அவர்கள் அதற்கு முதல் நாள் சேனாதி அண்ணாவை அவருடைய வீட்டில் சந்தித்திருந்தார்கள். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முதல் நாள் சில பிரமுகர்கள் போய் அவருடன் பேசிவிட்டு வந்தபோது இவர் சந்தித்திருந்தார். அன்று மாலை, இது எனக்கு என்ன தேதி என்று தெரியாது, வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முதல் நாள் சந்தித்து அவர் திரு ராஜகுல சூரியர் பேசியிருந்தார் என்று எனக்கு தொலைபேசியில் அவர் கூறினார். அவர் கூறினார் திரு சேனாதி அண்ணா மிகவும் கவலையாக இருந்தார் என்று சொல்லி. ஆனால் என்ன நடைபெற்றது என்று எனக்கு அதுல எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் மிகுந்த மனக்கிலேசத்துக்கு உள்ளாகி இருந்தார் என்று அறியக்கூடியதாக இருந்தது. அவருடைய இழப்பானது தமிழ் மக்களுக்கு எவ்வகையான ஒரு இழப்பாக கருதப்படும் என்று நினைக்கிறது. அதாவது கடந்த வருடம் சம்பந்தன் ஐயாவுடைய இழப்பு ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது தமிழிசை கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா இழப்பு. இப்படியாக 2 முதுபெரும் தலைவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழிசை கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி போன்றவற்றிலே அங்கம் வகித்த அவர்கள் அடுத்தடுத்த தங்களுடைய மரணத்தை தவிர்க்கின்றார்கள். வயது மூப்பின் காரணமாக கூட. ஆனாலும் அவங்க இழப்பு என்று சொல்லும் பொழுது இவையான இழப்பானது தமிழ் மக்களுக்கு தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எவ்வகையான ஒரு சங்கடத்தை அல்லது இயலாமையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? தமிழ் தேசியம் எனப்படுவது மிகவும் ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து தேசிய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நம்மவர்கள் தான் என்பதுதான் என்னுடைய உறுதியான அபிப்பிராயம். ஏனென்றால் நாங்கள் சில வேலைகளை செய்ய தவறி இருக்கிறோம். அதனால் மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். இளைஞர்களிடையே
சில நல்ல செய்திகள் கொண்டு சேர்க்கப்படவில்லை. என்னுடைய தந்தையார் அடிக்கடி கூறுவார், our people are short of memory என்று சொல்லி, அவர்களுக்கு ஞாபக சக்தி மிக குறைவு என்று சொல்லி. எங்கள் மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே எந்த நாட்டு மக்களுக்குமே அதுதான் நிலைமை. ஏனென்றால் சில விடயங்களை திருப்பி திருப்பி சொல்லாமல் விட்டால் மக்களுக்கு அதை பற்றி ஞாபகமே இருக்காது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் இது சம்பந்தன் ஐயாவோ சேனாதி ராஜா அண்ணாவோ இல்லாமல் போவது மிகவும் ஒரு இழப்பாகும். அது மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நான் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். தமிழர் விடுதலை கூட்டணி எக்ஸைலில் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பின்னர் தொடக்கம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்ட 87ஆம் ஆண்டு அவர்கள் திரும்பி வரும் வரையில் திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் சேனாதி அண்ணா தான் தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தை சென்னையில் முன்னின்று நடாத்தி கொண்டிருந்தார். அவர் நடாத்தியது மட்டுமல்ல, அந்த வேகாத வெயிலிலே என்னுடைய தந்தையாரை வந்து சந்தித்து பல கடிதங்கள், பல பிரசுரங்களை எல்லாவற்றையும் வெளியிடுவதற்காக என்னுடைய தந்தையாருடன் இருந்து பேசி எல்லா வேலைகளையும் செய்வார். எனக்கு அது கண்ணுக்கு முன்னாலே நிற்கிறது. இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வெளிநாடுகளிலிருந்து பலர் கடிதங்கள் அனுப்புவார்கள், தங்களுடைய அரசியல் புகலிடத்திற்காக ஒரு ஆதரவு கடிதம் தர சொல்லி. அது எல்லாவற்றையும் சேனாதி அண்ணா தான் தயார் செய்து அந்த இளைஞர்களுக்கு அனுப்பி கொண்டிருப்பார். அவரால் அந்த இளைஞர்கள் பலனடைந்தது எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் திரு மாவை சேனாதி அண்ணாவால். அப்படி ஒரு நிலைமையில் அவர் தனியாக மட்டும் இருக்கவில்லை, அவருடைய குடும்பமே அங்கே இருந்தார்கள். அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகள் அமுதன் ஆறாம் 2 பேருமே அங்கே இருந்தார்கள். அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் போய் நின்றுதான் கொண்டாடுவோம் அவருடைய வீட்டில். அப்படித்தான் ஒரு குடும்பமாக நாங்கள் செயல்பட்டோம். இதை நான் குறிப்பிட விரும்புவதற்கு காரணம் வந்து அவர் அந்த வெளிநாட்டில் இருந்த பொழுது அப்பொழுது இளைஞர் அந்த தீவிரவாதம் ஒரு மிகவும் பெரிய ஒரு மாயை உருவாக்கி அதனூடாகத்தான் தமிழீழம் உருவாக போகிறது என்ற ஒரு நிலைமை இருந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி 2வது கட்ட ஒரு பின்னால் தள்ளப்பட்ட நிலைமை இருந்தது. ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் தன்னை ஈடுபடுத்தி முற்று முழுதாக வேலை செய்து கொண்டிருந்தவர் சேனாதி அண்ணா. தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அவருக்குள்ள உரிமை வேறு யாருக்குமே இல்லை அந்த கட்சிகளின் மீது. அவர் உங்கள் தந்தைக்கு பின்னர் இந்தியாவுக்கு சென்றாரா இல்ல அதுக்கு முன்னரே 83வது கலவரத்துக்கு முன்னரே சென்றார்? என்னுடைய கடிதத்தின் பின் கைதாகி விடுதலையான பின் அவர் சென்னைக்கு வந்திருந்தார். சரி, அந்த 83ஆம் ஆண்டு அந்த தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்கள் பல பேர் நாட்டை விட்டு இந்தியா சென்று தமிழ்நாட்டிலே தங்கியிருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் 4 தலைவர்கள் இங்கே இருந்திருக்கலாம். ஆலாவ சுந்தரம் மற்றும் தர்மலிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பின்னர் பல்துறையைச் சேர்ந்த துரைரட்னம் மற்றும் உடுப்பட்டி ராஜலிங்கம் அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார் நினைக்கிறேன். இயற்கை மரணமடைந்தார்கள். அவர்கள் இங்கே இருந்தார்கள். ஏனையவர்கள் அநேகமாக சம்பந்தர் ஐயா, சிவசிதம்பரம் ஐயா, உங்களுடைய தந்தை போன்றவர்கள் இந்தியாவிலே நான் நினைக்கிறேன் சம்பந்தர் ஐயா மந்த வழியில் இருந்ததாக நான் சந்தித்திருந்தேன் அவரை. ஆனால் இவர்களை நான் சந்திக்க கிடைக்கவில்லை. இந்த வழியில தான் இருந்தார். என்னுடைய தந்தையாரை திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அப்போதைய முதலமைச்சர் அரச விருந்தினர் விடுதியில் தங்கி இருக்கும்படி கேட்டு என்னுடைய தந்தை அங்கே தங்கி இருந்தார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவரால் சுலபமாக வேலை செய்ய முடியும், தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க முடியும் என்பதற்காக. அதை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றதை கொஞ்சம் சொல்ல முடியும்? அவர்கள் டெல்லிக்கு அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தார்கள், பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் டெல்லி அரசாங்கத்தினூடாக. ஏனென்றால் 83 கலவரம் முடிந்த பின்னர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி நேரடியாக அன்னை இந்திரா காந்திக்கு கூறிவிட்டார்கள், இலங்கை அரசாங்கத்துடன் நாங்கள் பேச முடியாது, நீங்கள் மத்தியஸ்தம் வைத்தால் தான் பேசுவோம், இல்லாவிட்டால் எங்களால் பேச முடியாது, ஏனென்றால் நாங்கள் பல தடவைகள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி. அப்ப அந்த காலகட்டத்தில் நடாத்தப்பட்ட வட்டமேஜை மகாநாடு திரு ஜி பார்த்தசாரதியின் முயற்சியினால் இலங்கை அரசாங்கத்துடன் நேரடியாக தமிழர் விடுதலை கூட்டணி பங்கு பற்றி சில வேண்டுகோள்களை வெளியிட்டது. அந்த நேரத்தில் தான் அந்த மிகவும் பிரபலமான அனெக்ஸ் சி உருவாக்கப்பட்டது. அது திரு ஜி பார்த்தசாரதி அவர்களுடன் தமிழர் விடுதலை கூட்டணி ஏற்படுத்தி கொண்டது. இது நான் குறிப்பிடுவது திப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு முற்பட்ட பகுதி.
பின்னர் ஜி பார்த்தசாரதி அண்ணன் இந்திரா காந்தி மறைவுக்கு பின்னர் திரு ஜி பார்த்தசாரதி அந்த அந்த பிக்சரில் இருந்து அந்த இடத்திலிருந்து மறக்கப்பட்ட திரு ரமேஷ் பண்டாரி அந்த இடத்துக்கு வந்தார். திரு ரமேஷ் பண்டாரி வந்த போது அவர் சொன்னார், நான் ஒரு இந்தியனாக சிந்திக்க போகிறேன் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி. என்றால் ஜி பார்த்தசாரதி தமிழர் என்று சொல்லி அவர் செயல்பட்டார். அவருடைய மிஸ் அட்வைஸால் தான் ராஜீவ் காந்தி ஒரு காலகட்டத்தில் பிழையான சில பிழையான நடவடிக்கை என்று கூற முடியாது, சில நடவடிக்கைகளை எடுக்க பின்தங்கி இருந்தார். ஆனால் ஆபரேஷன் வடமராட்சி நடைபெற்ற பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி சென்னையில் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு அத்தனை தமிழ்நாட்டு தலைவர்களை அணுகி அவர்கள் மூலமாக டெல்லிக்கு டெலிகிராம் தந்தி எல்லா விதமான அழுத்தத்தையும் கொடுக்க வைத்தது. அதே நேரம் தமிழர் விடுதலை கூட்டணி மெரினா பீச்சில் ஒரு உண்ணாவிரதத்தை நடாத்தியது. அதை தொடர்ந்துதான் டெல்லி அரசாங்கம் திரு ஜெயவர்தனாவுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்தது, இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று. அவர் நிறுத்தாத பொழுது அவர்கள் நேரடியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஃபுட் எம்பாகோ உணவு பொட்டலங்களை அனுப்பியிருந்தார்கள். அனுப்பிய பொழுது அது தடுக்கப்பட்ட ஆபரேஷன் பூமாலை நடைபெற்றது. நான் அந்த ஃபுட் கான்வாய் போட்டில வரும் பொழுது அதுல 2வது படகில் நான் இப்பொழுது மருத்துவராக மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப இந்தியன் ரெட் கிராஸில் அதிலிருந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் இருந்து இந்தியன் ரெட் கிராஸ் பிரதிநிதியாக அந்த கப்பலில் அந்த லான்ச் தான் கப்பல் இல்லை, அதுல 2வது போட்டில் நாங்கள் மெடிக்கல் டீம் இருந்தது, அதிலே நானும் இருந்தேன். அப்பொழுது இலங்கை நேவி அந்த மறைத்து திருப்பி அனுப்பி நாங்கள் திருப்பி ராமேஸ்வரம் சேருவதற்கு முதல் ஆபரேஷன் பூமாலை நடைபெற்று விட்டது. அந்த படகிலே உணவுகள் சொண்டு செல்லும் பொழுது அங்கே சுப்பிரமணிய சுவாமியினுடைய பிரசன்னம் இருந்ததா? இல்லை. அப்படியானால் இலங்கை இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே தான் அந்த உணவு படகு மூலமாக இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள். அது இந்திய அரசாங்கத்தின் முயற்சி, அது ராஜீவ்காந்தியால் தீர்மானிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். ஆனால் இது தடுத்து நிறுத்தப்பட்டால் பெங்களூரிலிருந்து இந்திய விமானப்படை தளத்திலிருந்து 2 விமானங்கள் போவதற்கு தயாராகவும் வைத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த விமானத்தை செலுத்தி ஆபரேஷன் பூமாலையை நடாத்தினார்கள். நான் முதலே குறிப்பிட்டது போல நான் சொல்லுவது, எங்களுடைய மக்களுக்கு மிகவும் ஷார்ட் மெமரி. பல விடயங்களை நாங்கள் மறந்து விட்டோம். எங்களுக்கு சார்பான பல விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்திய அரசாங்கத்தினூடாக. நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட சில வலிகளால் அவற்றையெல்லாம் மறந்து வேறு பிழையான விடயங்களைத்தான் நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். அந்த படகு மூலமான அந்த உணவு அனுப்பலிலே 2வது படகிலே நீங்கள் சென்றிருந்ததாக சொல்லியிருந்தீர்கள். உங்களை அதிலே தெரிவு செய்தது யார்? நீங்களாக அதில் இணைந்து கொண்டீர்களா அல்லது என்ன விதமாக நீங்கள் அதிலே ஈடுபட்டு? டாக்டர் ராமச்சந்திரன் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார், மதுரையை சேர்ந்தவர். அவருக்கு இன்னும் நல்லாக தெரியும். அவர் பிறந்தது இலங்கையில் மலையகத்தில் பிறந்திருந்தவர். பிற்பாடு இந்தியாவில் படித்து, அவர் இப்பொழுது இல்லை, உயிருடன் இல்லை. அவர் இந்தியாவில் படித்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவராக இருந்தார். அப்ப அவர் தான் கேட்டார், நீங்களும் வாரீங்களா பகீரதன் என்று சொல்லி. நான் சொன்னேன், சரி சார் நான் வர்றேன் சொல்லி அதிலே நான் இணைந்து கொண்டேன். அதை விட எனக்கும் மிகவும் ஆவலாக இருந்தது போவதற்காக. சரி, நீங்கள் அந்த படகு இலங்கையினுடைய கடற்படைக்கு கிட்ட செல்லும் பொழுது நீங்களும் அந்த படகில் இருந்தீர்களா அல்லது அதுக்கும் சற்று தொலைவில் இருந்தீர்களா? எங்களுடைய படகு 2வது படகு 1வது படகு தொலைவில் இருந்தது. ஏனென்றால் இந்திய கடலோர காவற்படை, இந்திய நேவல் போர்ஸ் இல்லை, கடலோர காவற்படை இல்லை, பார்டர் போர்ஸ் தான் அதுல முன்னால போய் கொண்டிருந்தது. அவர்கள் 2 படகில் போனார்கள். இலங்கை நேவல் போர்ஸ் அவர்களை நிறுத்தியது. அதோட திரும்பி வந்தாச்சு. எங்களுக்கு அது தெரியாது, எங்களுக்கு என்ன நடந்தது, என்ன விதமான பேச்சுவார்த்தை அல்லது வாக்குவாதம் நடைபெற்றதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தான்? இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு என்னென்ன சரியான அது ஒரு இதுதான், ஒரு
கெஸ்டர் தான், இது இப்படித்தான் செய்ய வேண்டும், அது தடைப்படும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஏனென்றால் கடற்பரப்பிற்குள் இந்திய படைகளோ யாரோ போக முடியாத அந்த சந்தர்ப்பத்தில் அது தடைப்பட்ட பொழுது திரும்பி வருவதும் நடைபெற்றது. சரி. அந்த நிலைமையிலே உங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் அங்கே இருந்திருக்கின்றது. அதன் பின்னர் இலங்கை தமிழர் பிரச்சனை சம்பந்தமாக நீங்கள் வகையான உங்களுடைய ஈடுபாடு இருந்தது? நான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பூரணமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். எனது தந்தையாருக்காக அல்ல, இந்தியா எந்த முயற்சியை எடுத்தாலும் எங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் இந்தியா தான். அதை விட வேறு யாரும் இல்லை. இதை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. எங்களுடைய இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா தான் இலங்கை தமிழர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். அதை குழப்புவதற்காக மேலது தேச சக்திகள் பல முயற்சிகள் செய்திருந்தார்கள். ஆகவே அந்த நேரத்தில் நான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக ஆதரித்து வேலை செய்வதற்கு முற்பட்டிருந்தேன். அதிலே உங்களுடைய தந்தையார் மிகவும் ஈடுபாடாக இருந்தார். அவருடைய அந்த கருத்துக்களும் பார்த்தசாரதியினுடைய அந்த இணைப்பு சீலே உள்ளடக்கப்பட்டிருந்தது. அவர் தேவைப்பாடுகள், தமிழர்களுக்கு தேவையான தேவைப்பாடுகள் இருந்தது. பின்னர் பார்த்தசாரதி இந்த சீனிலிருந்து விலக்கப்பட்டிருக்கும் பொழுது பார்த்தசாரதி உங்களோட தந்தையிடம் ஏதாவது தன்னுடைய மன ஆதங்கத்தை அல்லது இப்படித்தான் இனி ஒரு விடயம் நடக்கப் போவது என்பதை பற்றி ஏதாவது குறிகாட்டி இருந்தார்? தெரியுமா? அவர்கள் ராஜதந்திரிகள். அவர்கள் தங்களுடைய இலக்கை விட்டோ தங்கள் பாதையை விட்டு பல விடயங்களை பேச மாட்டார்கள். அவர் ஏதாவது என்னுடைய தந்தையிடம் பேசி கூட இருக்கலாம், ஆனால் என்னுடைய தந்தை அதை பற்றி என்னிடம் எதுவுமே குறிப்பிடவில்லை. ஆனால் உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி பார்த்தசாரதி அவர்களுடைய அந்த முயற்சி தடைப்பட்டதற்கு காரணம் அவர் ஒரு தமிழராக இருந்ததன் காரணமாகத்தான் ராஜீவ்காந்தி அவர்கள் அவரை விலத்தியிருந்தார் என்று சொல்லலாமா, அல்லது அவருடைய இந்திரா இடையிலேயே நிறுத்திவிட்டேன் சொல்லுங்க, கேட்க வந்தேன், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய அவரை நாங்கள் இழந்தது என்று சொல்லலாம். அன்னையார் இறந்தது பிற்பாடு அவருடைய எங்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பாகும். அந்த இழப்பின் பிற்பாடு இந்திய அரசாங்கத்தின் செயல் திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. எப்படி என்னுடைய தந்தையின் இழப்பின் பின் இந்தியாவினுடைய செயல் திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதோ அதே போல இந்திரா காந்தியினுடைய இழப்புக்கு பிற்பாடு இந்திய அரசாங்கத்தின் இந்த வெஸ்ட் பிளாக், சவுத் பிளாக் என்று சொல்லுவார்கள், அந்த சவுத் பிளாக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. அவர்கள் சில மாற்றங்கள் ஏற்பட்டது, கொள்கையிலே தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் எடுத்துக்கொள்ளலாம், அப்படித்தான். அந்த அடிப்படையிலே பின்னர் ரமேஷ் பண்டாரி அவர்கள் எங்களுடைய பிரச்சனையிலே தலையிட்டு திம்பு பேச்சுவார்த்தையிலே போராளி குழுக்களுடன் முரண்பட்டு பல விடயங்கள் நடந்ததாக அறிந்திருந்தோம். நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி உங்களுக்கும் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் எம்ஜி ராமச்சந்திரனுடைய அந்த உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்று கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தீர்கள். அது பற்றி என்ன? அவர் ஏனைய திரு சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் திரு சம்பந்தன் அவர்களுக்கும் உத்தியோகபூர்வ இல்லம் கொடுக்கப்பட்டது. எனது தந்தையாருக்கு உத்தியோகபூர்வ இல்லம் கொடுக்கப்படவில்லை. அவரை அரசினர் விருந்தினர் மன்னிக்கவும், அரசினர் விருந்தினராக அங்கே வைத்திருந்தார்கள் சொல்லியிருந்தீர்கள், அப்படித்தானே? அந்த நீங்க சொன்னதற்கான காரணம், அப்படியான காரணம் அங்குள்ள பிரமுகர்களை சந்திப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்தேன்னு சொல்கிறீர்கள். அங்கே இருந்து வேலை செய்வதும் சுலபமாக வசதி எல்லாம் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கும் உங்கள் தந்தையர்களுக்கும் மிகவும் அல்லது அவருடைய அமைச்சர்களுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்திருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்திலே எம்ஜிஆருடைய மிகவும் முக்கியமான அல்லது மிக நெருக்கமான அமைச்சராக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள்தான் எங்களுடைய தமிழர் பிரச்சனையிலே தங்களுடைய ஒரு நிலைப்பாட்டை அல்லது எம்ஜிஆருடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறியிருந்தார். அவர் இது சம்பந்தமாக பின்னர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஏதாவது
ஈடுபாடு காட்டக்கூடியதாக, அதாவது எம்ஜிஆர் மறைந்த பின்னர் என்னுடைய பிரச்சனை அப்படியே ரஜினிகாந்தி இந்த இதிலிருந்து மறைந்து விட்டது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஏதாவது முயற்சி எடுப்பதற்கான செயற்பாடிலே ஈடுபட்டிருந்தாரா? அதை பற்றி ஏதாவது தெரியும்? இல்லை, அப்படி எதுவுமே நடைபெறவில்லை. இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் வரைக்கும் தமிழ்நாட்டின் சார்பில் திரு பண்டுருட்டி ராமச்சந்திரன், தமிழ்நாடு அரசின் சார்பில் திரு பண்டுருட்டி ராமச்சந்திரன் அவர் உணவு அமைச்சராக இருந்தார். அவரை எம்ஜிஆர் நியமித்திருந்தார் இந்த பிரச்சனையில் சில மத்திய அரசாங்கத்துடன் பேசுவதற்காக. அதே போல டெல்லியிலிருந்து திரு சிதம்பரம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இரு பக்கங்களிலிருந்தும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய மறைவுக்கு பிற்பாடு சில காலகட்டங்கள் தாண்டி திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் ஒரு கட்சியில் போய் சேர்ந்து விட்டார்கள். அவர் அதிமுகவில் தொடரவில்லை. இப்பொழுது அவர் டாக்டர் ராமதாசுடைய கட்சியில் ஒரு பிரதிநிதியாக இருந்து தேர்தல் பங்கேற்றார். அதன் பின்னர் அவர் இப்பொழுது மிகவும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எம்ஜி ராமச்சந்திரன் பின்னர் கட்சி இரண்டாக பிளவடைந்து விட்டது. அதன் பின்னர் அவர் அந்த அங்கீகாரம் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசாங்கத்தில் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் விடுபட்டார்கள். நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்லாமல் நினைக்கின்றேன். நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வழங்கும் சதுரங்கம் நிகழ்ச்சி. மெல்பர்னில் மீண்டும் கம்பன் விழா எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினமும் மாலை 5 மணி முதல் இலக்கம் 16-18 கிங்ஸ்லி க்ளோஸ் ரோவிலில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டரில் அரங்கேறுகிறது. ஆஸ்திரேலிய கம்பன் கழகம் மெல்பர்ன் வளாகம் பெருமையுடன் வழங்கும் கம்பன் விழா 2025 முற்றிலும் இலவசமாக நடைபெறும் கம்பன் விழாவில் உலக புகழ்பெற்ற இலக்கிய பேச்சாளர்கள் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ், சொல்லின் செல்வன், ஃபர்வின் சுல்தானா ஆகியோரோடு பாண்டிச்சேரி கம்பன் கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவருமான திரு வே போ சிவக்கொழுந்து மற்றும் மலேசிய அரசின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டோ ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். பட்டிமண்டபம், வழக்காடு மன்றம், இலக்கிய ஆணைக்குழு, இளையோர் அரங்கம் முதலான பல்சுவை நிகழ்ச்சிகள் உங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தாக இருக்கின்றன. மெல்பர்ன் வாழ் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரையும் தவறாது கலந்து கொண்டு அன்னை தமிழின் அமுத சுவை பருகுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். 2 நாட்கள் கம்பன் விழாவிற்கு முன்னோடியாக ஞான வேள்வி எனும் நிகழ்ச்சி மார்ச் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய தினங்களில் மாலை 6:30 முதல் இலக்கம் 16-18 கிங்ஸ்லி க்ளோஸ் ரோவிலில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டரில் நடைபெற இருக்கிறது. இந்த 2 நாட்களிலும் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களின் கம்பராமாயணம் தவிர்ந்த ஏனைய இலக்கியங்களில் சுமார் 1 மணி நேர தனியுரைகள் இடம்பெறுகின்றன. இந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி ஒரு நாளுக்கு தனிநபர் ஒருவருக்கு $20, 2 நாட்களுக்கான அனுமதி தனிநபர் ஒருவருக்கு $35 அறவிடப்பட இருக்கின்றன. அரிதாக கிடைக்கும் இவ்வாய்ப்பினை மெல்பர்ன் வாழ் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் தவறாது பயன்படுத்த வேண்டுகிறோம். நீங்கள் வழங்கும் சிறிய பங்களிப்பு தொடர்ச்சியான எமது முயற்சிகளுக்கு பெரும் உறுதுணையாகும் என்பதை மறவாதீர்கள். அனுமதி சீட்டுகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் அழையுங்கள். குமாரதாசன் 0411846320, கஜானந்தா 0411064201, பரணிதரன் 0423417224. கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம்.